சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப விஜயாவோட வீட்ல தான் பார்வதியும் இருக்கிறாங்க. நம்ம அண்ணாமலை கிறிஸுக்கு பாடம் சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்து, மீனா, மனோஜ், ரோகிணி 4 பேருமே வராங்க. வந்த உடனே நம்ம முத்து, "அம்மாவ இதுக்கப்புறம் வெளிய போக சொல்லுங்க" அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டே வரும்போது, "நான் எதுக்கு வீட்ட விட்டு வெளியில போணும்? இது என்னோட வீடு" அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்ல, "நான் அப்படி சொல்ல வரல. பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தைரியமா, பயப்படாம அம்மா வெளியில போகலாம்" அப்படின்னு முத்து சொல்றாப்ல. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேட்கும்பொழுது, நாங்க 2 குடும்பத்தையும் உட்காந்து பேச வச்சு 2 குடும்பத்தையும் சமாதானம் பண்ண வச்சுட்டோம். அது மட்டும் இல்ல 2 ஃபேமிலியும் கல்யாணத்துக்கும் சம்மதிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்ல. தைரியமா அம்மா வெளியில போலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம மனோஜும், ரோகிணியும் ஆமாம்மா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீங்க 2 பேரும் இவங்களோட போயிருந்தீங்களா? நீங்க போகவும் தான் அவங்க சமாதானம் ஆனாங்களா? பார்த்தீங்களா? மனோஜ் படிச்சவன். அவன் தான் போய் பக்குவமா பேசியிருப்பான் அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் தானா முன் வந்து நான் எதுவும் செய்யலம்மா. முத்துவும், மீனாவும் தான் எல்லாம் பேசி முடிவு பண்ண வச்சாங்க அப்படின்னு விட்டு குடுத்துர்றாப்ல. ஏன்னா இப்பயும் மனோஜ் நான் தான் பண்ணுனேன் அப்படின்னு சொன்னா, அங்க நடந்த விஷயமெல்லாம் முத்து போட்டு உடைச்சிருவார் இல்லையா? ஸோ இப்ப எப்படியோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மனோஜ் பீஸா வாங்கிக்கிட்டு ரோகிணிக்கு குடுக்குறாப்ல. ரோகிணி மனோஜ் கிட்ட இந்த பீஸாவ கொஞ்சம் கிறிஸுக்கும் குடுக்கலாமா? அப்படின்னு மனோஜ் கிட்ட கேட்டுட்டு, கிறிஸ கூப்ட்டு மனோ பீஸா குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ரோகிணி. இந்த பக்கம் என்னடான்னா, நம்ம மீனா கிறிஸுக்காக சாப்பாடு செஞ்சு குடுக்கலாம்னு வரும்பொழுது, நம்ம ரோகிணி பீஸா குடுத்துக்கிட்டு இருக்கிறத மீனா பாத்தர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த சாப்பாட கொண்டு போய் முத்துக்கிட்ட குடுக்க, முத்து கேட்கிறாப்ல, "ஏன் கிறிஸுக்கு குடுக்கலையான்னு?" கேட்க, அவன் ரோகிணியோட சேர்ந்து பீஸா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த பார்லர் அம்மாவுக்கு என்ன கிறிஸ் மேல அவ்வளோ பாசம்? அப்ப அன்னைக்கு என்னடான்னா, கிறிஸ் இங்கேயே இருக்கட்டும்னு அம்மாகிட்ட சொன்னுச்சு. இப்ப ஒ பீஸாலாம் குடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன சந்தேகமா இருக்கே அப்படின்னு முத்து சொல்ல, நம்ம மீனாவுக்கு சந்தேகம் தான். ஒருவேளை நம்மள காக்கா பிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோ என்னமோ அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இருந்தாலும் இந்த பார்லர் அம்மா ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணுது. கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்வதியோட வீட்ட காமிக்கிறாங்க. அங்க ரதியோட ஃபேமிலியும், நம்ம தீபனோட ஃபேமிலியும் வராங்க. ஸோ அவங்க எதுக்காகடா வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் எங்க புள்ளைங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதனால நீங்க ரூ. 10,00,000 நஷ்ட ஈடு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.